அப்புறம் இது பாரு கிழிஞ்சுட்டே இது 70 வருஷம் ஆச்சு. 70 years இது. Oh my ஏன்னா god. பின்னாடி அந்த எல்லாம் எழுதியிருக்கா எப்ப பண்ணினான்னு. அது இது வந்து யானையோட கால் பல்லு. இந்த வீரப்பன் டேஸ்ல so many people had so many things. இதை வந்து ஒருத்தர் வந்து he sold it. இந்த கண்ணகி மாதிரி இதை நான் ஆக்சுவலாக போட்டுக்கலாம். my sister-in-law Devi gave me 2. ஒரு பேர் தான் கொடுத்தா. என் ஃப்ரெண்ட் who came from US, நீ ஒன்று வச்சுக்கோ, நான் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டா. பரவாயில்லையா கூட ரெண்டுமே கொடுத்துருப்பேன். she just took one. போஸ் பார்க்க வச்சது ஸ்ரீவித்யா. அப்படியா? ஆமா. ஓகே. இந்த ஒரு டான்ஸ் மயிலாப்பூர். அந்த சமயத்துல இருந்தே you guys were. We know them. You know, I have a picture. I'll show you. When I was hardly 14-15 years old, we know them well. MLV Amma, they used to live very close by. அடிக்கடி வந்து வருவா. When she used to have 2-3 hours gap, அப்பெல்லாம் ஹோட்டலில் போய் இப்பெல்லாம் தங்குறா எல்லாரும். She used to come here and rest. அப்படியே போட்டுன்னு சோஃபாவில் படுத்துடுவா, இல்லை பாயை போட்டு படுத்துப்பா. 3 hours டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒன்று. ஸ்ரீவித்யாவோட அந்த வில்லு இருக்கும்போது ஐ ஹேட் அ காப்பி இல்லையா, அதெல்லாம் இருக்கும்போது எங்கேயோ அப்படியே போச்சு. அண்ட் அங்கே போய் எந்த மினிஸ்டர்கிட்ட போய் பேச முடியும், நம்மளை உள்ளே கூட விட மாட்டா. ஸோ அப்போ நினச்சிப்பேன், ஐயோ கமல் கேன் டேக் ஓவர். கமல் போனால் யூ கேன் வாக் இன் எனிவேர். இந்த மாதிரி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாதா, அந்த ஒரு எண்ணம் என் மனசில் இருக்குது. கமலை என்னைக்காவது பார்த்தேன்னா ஐ வில் டெஃபினெட்லி ஆஸ்க் இட். சோபனா மேம் வீட்டில் தான் இருக்கோம். ஹாய் மேம். வணக்கம். பாரதி வணக்கம். எஸ் மேம். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம உங்களை பார்த்துருக்கோம், எப்போவுமே நீங்கள் எப்படி இருப்பீங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டச் எப்போவுமே இருந்திருக்கு. வீடு எப்படி இருக்கும் இதே தான் நான் யோசிச்சுட்டு வந்திருந்தேன். ஓகே, இப்படி இருந்தால் வீடு மாடர்னாக இருந்தால் அது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குமே, ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கம்ப்ளீட் அந்த ஒரு மாடர்ன் ட்ரெடிஷ்னல் ஒரு ஆர்கிடெக்சரில் தான் இருக்குது. When we identify ourselves, like, you know, whether you want to be a modern person or you want to have a traditional thought always போது I chose that. Because ஆரம்பத்துலேருந்தே இட்ஸ் அப்ரிங்கிங் இல்லையா. அது அப்புறம் இப்போல்லாம் பசங்க வந்து என்னதான் ஆச்சாரமாக வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க, they all change. பட் எனக்கு அது அது வரல எனக்கு. மை மதர் ஸ்டார்டட் ஆஃப் ரைட் ஃப்ரம் 5 yearsலேருந்து ஆரம்பிச்சதுனால. அண்ட் இந்த லைனில் இருக்கும்போது யூனோ தி கிவ் யூ சம் கிஃப்ட்ஸ் இன் தி ஸ்டேஜ். அதை எங்கே வைக்கணுங்கிற மாதிரியே நான் ஐ கீப் திங்கிங், ஐயோ ஏண்டா தராங்கிற மாதிரி இல்லாமல் அது எந்த இடத்துல வச்சா குட்டி குட்டியாக, ஆனால் அதில் அழகு இருக்குது. அது வந்து என்னன்னு தெரியாமல் சில பேர் மாடர்ன் பெயிண்டில் வைப்பா ஆன்னு, அதுக்கு யாரோ வேணும், அவளுக்கு அதை கொடுத்துருவேன். பட் வாட் ஐ வாண்ட் ஐ கீப் இட் இன் மை ஹவுஸ். ஐ என்ஜாய். எஸ் மேம். அது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் பற்றியும் கேட்கணும்னு இருக்கு. ஏன்னா பார்த்து தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஊஞ்சல்லையே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்த உடனே இப்படி ஒரு ஊஞ்சல் இருக்கணுங்கிற ஒரு தாட். இந்த ஊஞ்சல் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 60 years old. My mother-in-law gave it to me. Oh my god. அவங்க வீட்டில் those days it was a joint family. So இந்த ஊஞ்சல் வந்து இல்லைன்னா somebody is having a labor pain. ஏன்னா அதுதான் my mother-in-law used to laugh. அப்போ என்னம்மா இதெல்லாம் இது மாதம் 2 மாதம் ஒன்ஸ் யாராவது அது கீழே இறங்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா 4-5 சிஸ்டர்லாஸ், அவ பிக் ஜாயிண்ட் ஃபேமிலி, அதனால அவ டாட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த ஊஞ்சலுக்கு அவ்வளோ மகிமை. ஹைலி ஃபர்டைல் ஒன் தான் சொல்லி கரெக்டாக பண்ணுவா தோஸ் டேஸ். ஸோ வென் ஷீ கேவ் திஸ் டு மீ ஐ லைக் இட். ஆனால் பெயிண்ட் பண்ணிட்டேன். நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது, இது மட்டும் தான் இருக்கும். இது இல்ல, அது கிடையாது. ஓகே, நம்ம தான் எல்லாம் சுகவாசியாச்சு. பேப்பர் படிச்சாலும் சாஞ்சிட்டு தான் படிக்கணும், காஃபி சாப்பிட்டாலும் சாஞ்சிட்டு தான் படிக்கணுங்கிற மாதிரி வந்துடுறது. ஸோ ஐ செட் ஓகே, ஐ ஜஸ்ட் மேட் திஸ் ஸோ தட் நான் மட்டும் இல்லை, வயசானவன் வந்தால் கூட விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால ஐ கேவ் இட் அஸ் அ பேலன்ஸ்.
and I enjoy this one. எஸ் மேம் உட்காந்துட்டு அப்படியே when you are in a different mood, when you are happy or when you are in sad mood, you just keep moving. ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தா வேகமா ஆடுவோம், சேடா இருந்தா அப்படியே மொல்ல ஆடிட்டு போகணுங்க. பட் ஊஞ்சல் இஸ் a must in every house. ஒவ்வொரு விஷயமும் இப்போ இங்க ஃப்ரண்ட்ல இங்க ஆணையா இருந்தாலும் வை நம்ம ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஒரு நம்ம அப்பா comes from பாலக்காடு. அந்த கேரளானாலே என்ன நினைப்போம் நம்ம வந்து இந்த கதகளியை காமிச்சா கூட யானை இல்லாத வீடே கிடையாது. யானை இன் எனி ஃபார்ம். நான் அதை வெட்டி வைக்கிறதோட யானை குடும்பத்தோட இருக்கணுங்கிற மாதிரி ஃபேமிலியோட குட்டி யானையும் இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணுற மாதிரி ஐ ஹாவ் அ ஃபீலிங். அண்ட் இன்னும் அந்த அனிமல் மேலே ரொம்ப ஆசை. நம்ம அடுத்த வீட்டுக்குள்ள போயிடலாம். அண்ட் பீயிங் அ டான்சர் கண்டிப்பா இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். சம்திங் ரிலேட்டட் டு டான்ஸ். யாழி இல்லாம இருக்காதுமா. நம்ம அதான் மெயினாக இருக்கும். யாழி சிங்கத்தை மட்டும் வச்சுட்டா அதுக்கப்புறம் இது வாங்கினேன் ஒன்றுனா ஐ கீப் ஆடிங் இட் அப். அண்ட் இந்த ஒரு டோர் வந்து ரொம்ப ஆசை. ரொம்ப நாளாக வீடு கட்டின போதே எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து டோர், செட்டிநாடு டோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆனால் இதோட வெயிட்டே அவ்வளோ வெயிட்டு. கீழேருந்து மேலே கொண்டு வரதுக்குள்ளே டுக்க ஸ்ட்ரெயின் தான் பண்ணினேன் எல்லாரையும். பட் ஸ்டில் எனக்கு இது வேணும்னு. ஒரே கதவாக இருந்தால் இட் மைட் ஆக்குப்பை த ஸ்பேஸுங்கிறதுனால ஐ ஹேட் டு லுக் அவுட் ஃபார் 2 doors. இந்த மாதிரி ஒரு டோர் ஒன்று அண்ட் இங்கேயும் வச்சு அது அந்த அந்த காலத்து இந்த பாருங்க இந்த மாதிரி வச்சானாக்க திஸ் இஸ் ஹவ் புட் a big lock. ஆமாம், அந்த காலத்து இது எல்லாமே இது நல்ல வுட்டாக இருக்கும். எங்கே இருக்கணும் இல்லைன்னா எவ்வளோ வருஷத்து கதவு இது, இல்லைன்னா இந்த மாதிரி இருக்காது. எங்க இருந்தாச்சும் இது பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணணுங்கிற இடத்துல ஏறி இறங்கினேன். ஏன்னா ஐ வாண்டட் நல்லா ஹைட்டாக வேணும். அந்த காலத்துல டோர் எல்லாம் இவ்வளோதான் இருக்கும். செட்டிநாடு டோர்ஸ் எல்லாம் குனிஞ்சுதான் போவா. அது எனக்கு அது வந்து இந்த அமைப்புக்கு ஐ வாண்ட் அ பிகர் ஒன். ஹேட் டு வெயிட் ஃபார் 5-6 months. ஆனால் மைண்ட் அப்சஸ்ட். எங்கே போனாலும் எந்த கதை இருக்கு, பாண்டிச்சேரி போகலாமா, இங்கே போகலாமா, செட்டிநாடு போய் பார்க்கலாமா. ஆனால் அது ஒரு சந்தோஷம்டா. சாரிக்கே நம்ம 10 கடை ஏறி இறங்குவோம். உள்ள போலாம். எவ்வளவு வருஷம் முன்னாடி மேம் இந்த வீடு வாங்குனீங்க? வீடு கட்டினது வந்து ஆல்மோஸ்ட் 20 years ஆயிடுச்சு. 20 years. So 20 years back பண்ணது புதுசாவே இருக்கே மேம். அப்படியே you have to maintain. Okay, I have to maintain. அது ஒரு சண்டேனாலே இது க்ளீன் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி ஒரு that is a must. Okay, yes ma'am. வாங்க உள்ள போலாம். ஐயோ நாங்க உங்க வீட்டுக்கு நான் உங்களையும் உள்ள கூப்பிடுறேன். இப்போ அகைன் அதுக்கப்புறம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணது ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோகிராஃப்ஸ் தான். இது வந்து ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல பிரின்ஸ் போன்ஸ்லி இஸ் நவ் தி பிரசன்ட் பிரின்ஸ். அவர் தான் இப்போ எல்லாம் பண்ணுறேன். ஐ மீன் இன்வால்வ் இன் தேர் ட்ரஸ்ட் ஆல்சோ. அப்போது கும்பாபிஷேகம் பண்ணும்போது இதை வந்து எப்படி வந்து ராஜராஜ சோழன் கட்டினாருங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணி இந்த பாருங்க மாசு கட்டி கொடுத்தார். இதை எல்லாருக்கும் பண்ணா துணி மாதிரி கொடுத்தான். நான் அதை ஃப்ரேம் பண்ணி என்ன இது இன்னி வரைக்கும் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு எவ்வளோ பேர் ஆராய்ச்சி பண்ணாலும் முடியாது. ஒருத்தர் பண்ணும்போது தே ஃபைண்ட் சம்திங் நியூ இன் தட். அது நம்ம தஞ்சாவூரில் அப்பா வாஸ் அ கலெக்டர். 5 years நான் அங்கே தான் இருந்து படித்து எல்லாம் பண்ணேன். அதனால் தஞ்சாவூர்னாலே எனக்கு ஒரு அது வீக்னஸ் தான். அது சரஸ்வதி மஹால் அப்பா ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணினான். நம்ம எல்லாருமே நம்ம பண்ணினோம் வந்தோங்கிறதோட இவ்வளோ பெரிய ஒரு ஐ ஷுட் சே சாம்ராஜ். தஞ்சாவூர் வாஸ் அ பிக் ஸ்டேட். அப்போ பண்ணும்போது அங்கே இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த பூமியில் இருந்தோங்கிற சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அதோட இதை நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருக்க வேண்டியது. அண்ட் இதுவும் இட் வாஸ் கிவன் டு மீ பை ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். அவள் கொடுத்தா, அவள் எனக்கு இதை வச்சுட்டேன். ஆனால் என்னென்னா தட் ஆண்டி அண்ட் அங்கிள் ஷி செட் இந்த துணி கூட நீ எடுக்கக்கூடாதுன்ட்டான். ஆனால் இதை அது ஏன்னு சொல்ல தெரியல. நீ சரியாம்மா எடுக்க மாட்டியே அப்படின்னா நானும் அப்போ அந்த நேரத்தில் சரின்னு விட்டேன். அப்புறம் இது பாருங்க கிழிஞ்சுட்டே இது 70 வருஷம் ஆச்சு. 70 years இது. ஏன்னா பின்னாடி அந்த இதெல்லாம் எழுதியிருக்கா எப்போ பண்ணினான்னு அது. ஆனால் இதெல்லாம் அப்படியே நெஞ்சுட்டு வருது. எனக்கு மனசு ஆகலை இது பண்ணணும் வேற வைக்கணும்னு.
அவன் இந்த மாதிரி பண்ணினதுனால ப்ராமிஸை கொடுத்துட்டோம். அது வந்து மனசுக்குள்ள ப்ராமிஸ்னு உண்டு குழந்தையில இருக்கும்போது. ப்ராமிஸ்பா அப்ராமிஸ்பா நம்ம வேணுட்டு அந்த மாதிரி அவளுக்கோசரம் இதை மாற்றலான்னு ஒரு எண்ணம் மனசில் இருக்குது. இது வந்து டெரக்கோட்டா, இது வந்து வுட் இல்லை, மண். மண்ணா? மண். ஓகே. இந்த மண்ணில் வந்து இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரோட்டில் போயின்னு இருக்கும்போது ஏன் விருதுநகர் நினைக்கிறேன், பாவம் ரோட்டில் நின்று களிமண்ணை வச்சு ரொம்ப பாவர்ட்டி வி கேன் மேக் அவுட். அவள் இந்த மாதிரி பண்ணி பண்ணி வச்சு பெருசு சின்னது எல்லாம் பார்த்தா அவளுக்கு லுக்கிங் யாராவது வாங்க மாட்டாளாங்கிற மாதிரி தெரிஞ்சுது. முன்னாடி போய் 1 கிலோமீட்டர் போய் மைண்டு இதாகி ஐ டர்ன் பேக். அப்போ வாங்கி ஐ பாட் அபவுட் அவகிட்ட இருந்ததே 14 வாங்கிட்டேன். ஏன்னா எனக்குன்னு இல்லை, இங்கே இல்லை, எல்லாருக்கும் கொடுத்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாம் ஒரு பேர் இருக்கும். ஏன்னா ஆனால் கேர்ஃபுல்லாக கொடுத்தேன், ஏன்னா இதை பட்டா உடஞ்சிரும். அப்படியா? இது மண்ணு தான்டா, ஃபுல்லாவே மண்ணு. அப்ப இது இந்த மாதிரி தண்ணி படும்போதெல்லாம் இந்த களிமண்ல ஒண்ணுமே ஆகாது. மேல ஒரு ஆணி மட்டும் அடிச்சு இதை வச்சுட்டேன். இது ரெகுலரா இது ஆணிலாம் வராது, நான் இது ஆணி போட்டு இது. ஓகே. அப்ப முதல்ல இப்ப நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினீங்கன்னு சொன்னீங்க. என்னென்ன விஷயம் கண்டிப்பா இப்ப டோர் சொன்னீங்க இப்படிதான் இருக்கணுங்கிறது, ஹால் நமக்கு இப்படிதான் இருக்கணும், என்னென்ன விஷயம் நம்ம ஹால்ல இருக்கணும். இந்த செவரு வந்து சுர ஓடுடா, இது சுர ஓடு, இது 3 ரூபாய் அந்த இது. ஐ டென்ட் வாண்ட் அ பெயிண்ட், இந்த ரெகுலராக ஒயிட் அடிச்சு எல்லோ அடிச்சு வேண்டாங்கிறதுனால அந்த சுர ஓட போட்டால் இட் லுக்ஸ் லைக் ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி வரும். அதனால இது ஃபுல்லாக இதை மெயினாக போட்டேன். அதே மாதிரி இந்த 4 யானையும் அதே மாதிரி தான் அந்த இட் வாஸ் தேர் அண்ட் ஐ தாட் இந்த சொன்ன மாதிரி யானை எல்லா இடத்துலயும் வேணும். இந்த யானை வந்து ஆக்சுவலாக பீப்புள் யூஸ் டு யூஸ் இட் அஸ் ஒரு டீபாய் மாதிரி வச்சுருந்தா. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு யூஸ் இட் அஸ் அ டீபாய். இதை வாங்கி கிளாஸ் ஒன்று பண்ணி ஐ மேட் இட் அஸ் இப்படிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க மேம், இப்படி இருக்கிறதெல்லாம். இதை ரவுண்டாக வச்சு இதை கீப் இட் அஸ் அ டீபாய். காஃபி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கு அது வைப்பா, அது மாதிரி. பட் ஐ வாண்ட் டு ஷோ இது சும்மா கீழே வந்து இது அந்த காலத்து பல்லாங்குழி. இது இல்லை, அது மேலே இருக்குது. அது பல்லாங்குழி, அது மாடர்ன் பல்லாங்குழி, இது பழைய காலத்து பல்லாங்குழி. எனக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும். அதனால இதை வந்து இது சும்மா மொட்டையாக கீழே வச்சா தெரியாதுங்கிறதுனால இது கீழே வச்சு அது மேலே அது வச்சேன் நான். அது ஆடுறது இருக்கா மேம்? அந்த ஓஎஸ் எல்லாம் வச்சிருக்க, அதுக்குள்ளே இருக்கு. You played? Yeah. Okay, I will ask you something. What is this? இது என்னப்பா இது? உங்களுக்கு தெரியுமா? Guess 1 or guess 2. சத்தியமா தெரியல மேம். இது வந்து யானையோட கால் பல்லு இதுக்கு மேலே இருக்கு. இன்னும் இருக்கே, இது ஒன்றுமே இல்லை, ஒரு பல்லு தான். இந்த மாதிரி 4 இருக்குமா. அண்ட் இது 1 2 3 4 5 இருக்கு இல்லையா, அது மாதிரி இன்னும் இது உள்ளே போயிடும், இன்னும் மேலே இருக்கும். இதை வந்து கூட போல மேம், நான் ஏதோ மலையோட ஏதோ இருக்கும், லைக் மவுண்டன் அந்த மாதிரி யூஸ். இதை வந்து பாவம் இந்த வீரப்பன் டேஸில் so many people had so many things. இதை வந்து ஒருத்தர் வந்து he sold it. அவள் எத்தனை நாளாக பொக்கிஷமாக வச்சுருக்காளோ, இது நமக்கும் கிடைக்காது, பாவமாகவும் இருக்குது. அதனால் ஐ said no I should have this-ன்னு வாங்கி வச்சுட்டேன். இட்ஸ் மீன் வித் மீ ஃபார் அ லாங் டைம். எவ்வளோ ஹார்டாக இருக்கு பாரு. ஆமாம், இது லைக் இப்படி தான் இருக்குமா இல்லை ஒரு யானையோட பல்லு இப்படி. ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், என்னோட சன் இஸ் ஆல்மோஸ்ட் 40 years. அவன் பல்லு எல்லாமே வச்சுருக்கேன். அவன் முதல் பல்லுலேருந்து எல்லாம் வச்சுருக்கேன். Really? I have it in a box. Oh my god. I told Arjun, என் டாக்டர்ல நல்லபடியா இருந்தா தங்க செட்டு, இல்லைன்னா இந்த பல்லு செட்டு தான் அப்படின்னு I used to rag him. அதனால எல்லா பல்லும் வச்சிருக்கேன். எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எடுத்து வைப்பீங்கல்ல மேம்? ஓகே, நைஸ். வச்சுக்கலாமா? இது வந்து ஒரு இதான் சோழி அது, அதில் தான் போட்டு விளையாடுறதுக்கு. இதை வந்து ஒரு 50 வயது லேடி ஒத்தி பண்ணியிருக்கா பாருங்க. ஒரு சாதாரண பாக்ஸ் தான், அதை உட்காந்து அது எவ்வளோ ஷெல்ஸ் எல்லாம். ஷீ லிவ்ஸ் நியர் நீலாங்கரை. ஷீ சோல்ட் இட் அண்ட் என்ன அழகாக பண்ணியிருக்கா பாருங்க, பொறுமையாக பண்ணியிருக்கா. ஷீ said I have enough time, whatever I do in the afternoons நான் எல்லாம் பண்ணுவேன்னா.
So I have given some orders to her also. These all add up to your like hall in a big, in a very big way. Like சின்ன சின்ன விஷயம் தான் ஒவ்வொன்றும், பட் நமக்கு மொத்தமா எல்லாமே பார்க்கும்போது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அகேன் நான் அந்த ஃபோட்டோக்கு தான் நான் சரி அங்கே நிற்கும் போதே கேட்கலாம்னு நினச்சேன். அங்கே போகலாமா? நிச்சயமா பழக்கம். இது வந்து லேட்டர் ஆன்டா, இதுதான் பிகினிங் ஆஃப் யுவர் கெரியர். அப்பலாம் இது this came out in my Femina cover pageல வந்தது. ஓகே. அதனால I did that. என்ன ஏஜ் மேம் உங்களுக்கு? This must be about 18 years. நீங்க மேக்கப் பண்ணா எல்லாம் மாறிடும். மேக்கப் does a world of difference. And this தசாவதாரம். yeah, okay. இது என்ன மேம், ஜாதகமா மேம்? இல்ல ஜாதகம் இல்ல, இது வந்து இது எவ்வளோ ஒரு கஷ்டமான பெயிண்டிங் பாருங்க. ஒரிசால மட்டும்தான் இது கிடைக்கிறது. ஓகே. இதை வந்து சின்னதா மெல்லிசா பென்ல வச்சு அவ தே ட்ரா திஸ். பியூட்டிஃபுல் மேம். டிராயிங்ஸ் ரொம்ப பிடிக்குமா? எல்லாமே பிடிக்கும். அது நான் ரொம்ப ரசிப்பேன்டா. இது கூட பாருங்க, ஐ பாட் இட் ஃப்ரம் ஜெய்ப்பூர். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற மாடல் தான், ஆனா அதை வந்து அழகா இதுல வச்சு அதே சொல்லிட்டு இதை பார்க்கும்போது ஓகே. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து வாங்குறீங்க. ஆமா, இது நான் வந்து அந்த கண்ணகி மாதிரி இதை நான் ஆக்சுவலா போட்டுக்கலாம். மை சிஸ்டர்-in-law தேவி gave me 2. ஒரு பேர் தான் கொடுத்தா. என் ஃப்ரெண்ட் ஹூ கேம் ஃப்ரம் யூஎஸ், நீ ஒன்று வச்சுக்கோ நான் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டா. பரவாயில்லையா கூட ரெண்டுமே கொடுத்துருப்பேன். ஷி ஜஸ்ட் டுக் ஒன். சரி சார் ஓகே. ஏன்னா சிஸ்டர்-in-law கொடுத்ததுனால ஐ டென்ட் வாண்ட் டு கிவ் அவே போத். அதனால ஒன்று நான் வச்சுருந்தேன். இதெல்லாம் வச்சு பத்திரமா இருக்குமா மேம்? எங்க வீட்ல எல்லாம் ஒரு இடத்துல வச்சா அதுக்கப்புறம் காணவே காணாது. லிட்டில் கிராண்ட் சில்ட்ரன் when they all come, அப்போ வீடு அப்படிதான் ஆகும். வீடு அதானே, இல்லைன்னா மியூசியம். அதனால வீடு அழுக்கா இருக்கணும், அப்பப்போ அழுக்கா இருக்கணும், நம்ம அதை சரி பண்ணணும், அதுதான் வீடு. ஓகே. அதனால இந்த போட்டோ கண்ணு ரொம்ப அழகா இருக்கு மேம். இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். ஆமா, போஸ் பார்க்க வச்சது ஸ்ரீவித்யா. அப்படியா? ஆமா. Okay. இந்த ஒரு டான்ஸ் மயிலாப்பூர். அந்த சமயத்துல இருந்தே you guys were. We know them. I have a picture, I'll show you. When I was hardly 14-15 years, we know them well. MLV amma, they used to live very close by. அடிக்கடி வந்து வருவா. When she used to have 2-3 hours gap, அப்பெல்லாம் ஹோட்டல்ல போய் இப்பெல்லாம் தங்குறா எல்லாரும். She used to come here and rest. அப்படியே போட்டுன்னு சோஃபாவில் படுத்துருவா, இல்லை பாயை போட்டு படுத்துப்பா. 3 hours டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒன்று. அண்ட் வித்யா வாஸ் இன் ஷூட்டிங். இது வந்து மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் நான் ஆடினேன். அப்போ ஷி கேம். ஓகே. அப்போ ஷி ஆல்வேஸ் யூஸ் டு சே, சைடில் பாரு, கண்ணை விரிச்சு பாரு. ஆனால் அவ கண்ணு ஃபேண்டாஸ்டிக் மேம். இதுவும் மேம் லைக் வாட் மேம், அப்படி சொல்லக்கூடாது. சே கண்ணை சைடில் என்றைக்குமே அப்படி பார்க்கும்போது விரிச்சுட்டு பாரும்பா. அண்ட் ஐ ரியலி மிஸ் her. அதனால அப்போ வந்தது. நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி? இல்லைம்மா, ஷி வாஸ் மச் சீனியர் டு மீ. எசன்ஸ் சீனியர். அண்ட் வித்துக்கா தான் நான் கூப்பிடுவேன். பட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட வி வர் வெரி க்ளோஸ். எனக்கு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூ டேக் அப் அருணா சாரா, என்னோட பெரியவா அண்ணா, வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். சுதா அஃப்கோர்ஸ். அது மாதிரி என்னோட குரு, என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கைடு எல்லாமே பார்த்தா பாலமுரளி சார். வெரி ஓல்ட். ஆனால் உட்காந்து பேசும்போது நம்ம வந்து அவளோட ஸ்டேஜுக்கு வரோமா அந்த ஏஜுக்கு, இல்லை அவள் இறங்கி இந்த மாதிரி எல்லாரோடையும் பேசும்போது இறங்கி வராளா அது தெரியாது. எவ்வளோ சில பேர் இந்த ஹியூமருங்கிறது ஊரியே இருக்கும். வித்துக்காட்டை வந்து ஆல்வேஸ் ஷீ யூஸ் டு பி இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். ஆமாம், ஷீ யூஸ் டு பி, யூ ஹேவ் டு புல் ஹர் டவுன். அக்கா என்னக்கா அப்படின்னு. தென் ஷீ கம்ஸ். யோசிச்சுட்டே இருப்பாங்களா ஏதாச்சும்? ஷீ கீப்ஸ் திங்கிங் ஹர் நேச்சர் அந்த மாதிரி. அண்ட் சார் வந்து கலாட்டா, பாலமுரளி சார் கலாட்டா பண்ண ஆரம்பித்தா அப்பா. we went to கும்பகோணம் for a concert. முடிச்சுட்டு we came to அரியலூர் for a train. 1 மணிக்கு தான் ட்ரெயின். நாங்கள் 12 மணிக்கு, அவர் 1 hour முன்னாடியே வந்துடுவார். வந்தாச்சு. அன்னைக்கு புயல் காற்று, ஒரு பெரிய ஆலமரம். அங்கே உட்காந்துட்டு இப்படி யோசனை பண்ணார். இப்படி பண்ணால் அவர் பழைய ஞாபகம் பாட்டு வருதுன்னு அர்த்தம். இந்த சார் யாருமே இல்லை, தள்ளி பார்த்தா ஒரு டிடி மாஸ்டர் பட்டையாக வீபதி போட்டுட்டு இப்படியே வர்றார். ஒரே ஒரு நாய், சினிமாவில் வருமே இந்த பேய் படத்தில், அந்த மாதிரியே இருந்தது. வந்து நின்று, என் வீடு இங்கே தான் இருக்குது, நான் சொம்பில் பால் எடுத்துன்னு வரலாமா அப்படின்னா. வாங்கோன்னு. தென் வந்தார். அது வேறு. நான் சொன்னேன், சார் இன்னும் 1 hour டைம் இருக்குது சார், ஏதாவது ஒரு பாட்டு அப்படின்னு. நாங்கள் அதுக்கு 1 வாரம் முன்னாடி தான் we had been to Durban.
ஓகே. டர்பனில் அப்பா 2000 பேர் கச்சேரி, அவ்வளோ பேர். ஏன்னோ நான் வந்து இப்படி நின்று இப்படி கீழே வரும்போதே த கிளாப்ஸ் வாஸ் ஸோ மச். எந்த முடிச்சுட்டு அப்புறம் சார் பாடு அதெல்லாம் அப்படி இருந்தது. இந்த 2 வாரம் கழித்து கும்பகோணத்தில் இந்த தாண்டி அரியலூரில் யாருமே இல்லை ஸ்டேஷனில். ஏன்னா ரொம்ப ஏர்லியாக வந்துட்டதுனால. அண்ட் பாடுங்கன்னொன்னே என்ன பாடணும் அப்படின்னா, சார் ராதிகா சார். என்ன 12 மணிக்கு ராதிகாலாம் ஞாபகப்படுத்துறேன்னா, சார் நான் ராதிகா பண்ணல, ராதிகா கிருஷ்ணா சார். ஏன்னா அவர் பாலமணி கிருஷ்ணா இல்லையா அப்படின்னு. தென் ஹி சாங் தட். நானும் மை டீச்சர், யூ ஓன்ட் பிலீவ் வி டான்ஸ்ட் ஆன் த பிளாட்ஃபார்ம். யாருமே கிடையாது, காற்று அடிக்கிறது. இதெல்லாம் மைண்டை விட்டு போகாது. யூஆர் ஆல் பிளெஸ்ட். ஐ எம் பிளெஸ்ட் தட் வே. யூனோ நம்ம என்றைக்குமே பேஷன் மறக்க மாட்டோம். இப்போ தானே ரீயூனியன் 80 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் வருது. இதுவும் அந்த மாதிரி தானே. சாரோட மெமரிஸ் எல்லாம் அன்பிலீவபிள். கண்டிப்பா எப்பொழுதுமே கீப்ஸ் கமிங் இன் மை மைண்ட். இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஸ்ரீவித்யா மேம் வந்திருக்காங்களா எங்க? ஓகே. she passed away much. ஓகே. she went to Kerala. அங்க போயிட்டா. அதுக்கப்புறம் வரல. இல்ல அம்மா போனதுலேருந்தே she lost everything. I mean மாறி போயிட்டு then she went there. she bought a house in Trivandrum. ஸோ அங்கே தான் இருந்தா. தென் அப்புறம் உடம்பு வந்தது. ஸோ she அங்கேயே வாழ்ந்துட்டா. ஓகே. once she came here for to meet somebody, அப்போ நான் போய் பார்த்தேன். ஓகே. அப்போல்லாம் நினச்சே பார்க்கல. என்ன மறைச்சிட்டா. ஷீஸ் காட் தட் ப்ராப்ளம்ங்கிறது மறைச்சிட்டா. யார்கிட்டயுமே சொல்லாம தான் இருந்தாங்க. ஏன்னா இப்போ தான் காமனாக போயிடுது. யூ கோ தேர் அண்ட் ஐ நோ யூ ஆர் அவுட் ஆஃப் இட். ஈவன் ஐ ஹேட் மை கீமோ லாஸ்ட் இயர். பட் வரும்போது இந்த பயம் வந்தாலுமே தென் வி நோ தட் வி கேன் கெட் அவுட் ஆஃப் இட்ங்கிற நம்பிக்கை இப்போ இருக்குது. ஆனால் அவள் டேஸ்லலாம் அது கிடையாது. வந்ததுன்னா வந்தது தான். யூ ஹேவ் டு நோ வென் யூ ஆர் கோயிங்கிற மாதிரி தெரியணும். அந்த ஸ்டேஜுக்கு வரணுங்கிற மாதிரி ஆகிடுது. ஹி லாஸ்ட். அண்ட் திஸ் டான்ஸ் பிக்சர் ஐ ஷுட் சே, இது நான் வரைஞ்சி நான் பண்ணலை. எஸ். இது வந்து வீவர் நானே என் டிரைவர் கேமன் சார், அம்மா உங்கள் ஃபோட்டோ இருக்குமான்னு. எங்கடா மெட்ராஸில் என் ஃபோட்டோ இருக்குன்னு. இல்லை இருக்குமா இது நீங்களா அப்படின்னு வரைஞ்சா. என்னோட டான்ஸ் ப்ரோஷரை பார்த்து தட் லேடி அட் ஷி ஹட் மேட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ், நாட் கம்ப்ளீட் பண்ணல. ஐ ஜஸ்ட் வாக் இன் அண்ட் ஷீ காட் அ ஷாக் ஆஃப் மை லைஃப், ஹர் லைஃப். என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் தானே பண்ணேன். அதனால அது வந்தோடனே தென் ஷி சார் மேம் அப்படின்னு. ஐ சார் இட்ஸ் ஓகே. இதில் ஏற்கனவே ஒன்று வந்து பாம்பேக்கு பிக் இதுக்கு ஆஃபீஸ்க்கு வித்தாச்சு. இது 2வது பண்ணிட்டு இருந்தா. ஐ சார் கேன் ஐ ஹேவ் திஸ், பிகாஸ் நானும் ஏன் பண்ணினேன்னு கேட்க முடியல, அவளும் ஏன் பண்ணான்னு சொல்ல முடியல. and she gave this to me. And this photo? This was my Kalimamani award. And I got it from Jay. எந்த வருஷம் மேம்? 2006. ஆமா 2006. yes. அப்படின்னு அன்னைக்கு தான் வந்து the same day I was announced Natya Chelvam from Kalanjar. Wow. So it both happened on the same day. Same day. இது வந்து இது நம்ம சுவாமியை வாங்கி நம்ம வச்சு நம்ம காலையில் பால் வச்சுட்டு சாப்பிட்டா அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராதுன்னு என்னோட எண்ணம். இதெல்லாம் காலையில் எழுந்து முதல்ல அவளுக்கு வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். அண்ட் புஷ்பம் இருக்குது. நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி லேசாக வச்சா அதை நம்ம விளக்கேற்றும் போது அந்த கருப்பு படியாது. ஸோ அதனால் இது நான் அந்தமான்ஸ் போயிருந்தேன் லாஸ்ட் வீக். அப்போ வாங்கின ஷெல் அது இது மாதிரி. How much spiritual you are ma'am? Like நமக்கு இவ்வளோ வருஷம் வாழ்க்கையில கடவுள் இந்த சமயத்துலலாம் நமக்கு துணையா இருந்திருக்காரு. when my husband passed away 15 years back, தனியாக தான் இருக்க போறியாங்கிற போது அந்த ரூமில் ஐ ஷோ யூ அங்கேயே இருக்கா. ஸோ அதனால் எனக்கு ஒரு தைரியம் இவா எல்லாரும் தான். எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எங்கெங்கெல்லாம் ஊருக்கு போகும்போதெல்லாம் வாங்கி வச்சது. எல்லாருமே இருக்காங்கல்ல மேம், யாரும் இல்லைன்னு இல்லை. மோர் விமன் ஓரியன்ட் பூஜா ரூம் ஐ ஷுட் சே. மாங்காடு தான் கெஞ்சி கொஞ்சி. ஆனால் ஒரு ஊருக்கு டான்ஸுக்குன்னு போகும்போது அந்த ஊரை சுற்றி வர என்னென்ன இருக்கோ போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா, போய் பார்க்கணுங்கிற மாதிரி ஐ யூஸ் டு போ. எல்லாமே என்னென்ன இருக்கோ சின்ன சின்ன ஊர் பெருசு எல்லாமே போயிட்டு வந்துடுவேன். ஓகே. அந்த பக்கம் ஃப்ரிட்ஜ், கிச்சன். மை குரு பாலமணி சார், okay, my daughter,
சின்ன வயசுல இது இதெல்லாம் நீங்களா? Oh my god, you look so beautiful, man. வாட் மோர் யூ நீட். எல்லாருமே இருக்காங்கல்ல? கீப் வாட்சிங். அதை எடுத்து பார்த்தா மை மதர், மை கிராண்ட் டாட்டர் அண்ட் மீ. This is your mother? மை மதர். அப்பா they went to காஷ்மீர், அப்பா அம்மா. Okay. அப்போ வந்து மை ஃபாதர் ஃபோஸ்டர் அண்ட் இந்த மேலே அப்படி போட்டுருந்தா போருமே அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டா. அப்போ கேஷுவலாக எடுத்துன்னு வச்சுட்டு தான் சின்னோண்டு அது நான் ஐ டெவலப்ட் இட் இன்டு அ பிகர் திங். Ma'am, like she's Dots, because I like dots, she also like dots, I think. So போட்டு she put my son put this. மூக்கிலே போட்டுட்டாங்க. And this is you. It's me. Okay. And then இது எடுத்து பார்த்தா old days, you know, the எடுத்து பார்த்தானா it's a very old and எல்லாருமே இருக்காங்களா? my mother father's wedding day, my mother, our கல்யாண photo. Okay. அம்மா. இது வந்து when they were 8 years. Okay. இது when they were 20s. நம்ம இவ்ளோ போட்டோ பத்திரமா இருக்குது. இருக்கு. precious thing. இது நீங்க தானே மேம்? நான் தான். இது me. ஓ அச்சா. இது அப்பா. அப்பா அம்மா. ஓகே. அப்பலாம் கல்யாணம் ஆன உடனே black and white போட்டோ எடுக்கணும். எடுத்துறோம். இந்த மாதிரி எடுத்து அவன் ஃப்ரேம்ல வால்ல மாட்டிடணும். அது எங்க ஆத்துல போனா எல்லாரோட இதுவும் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி ஒரு இது. இது மேம்? இது அந்த அப்பாவோட 80th birthday போது that day happened to be my birthday also. Okay. So நல்ல பாலமணி சார், my teacher, எல்லாரும் my இருந்தாங்க. son, my mother, and my family here again. Wow. Photographs முடிஞ்சிருச்சா மேம்? Yeah, almost. So we are done with the home tour. இதுக்கு தான் வந்தோம். Almost. Yes, almost. And what is the special memory that you have here? நமக்கு நம்ம வீடுனா நமக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். When I got the space, second floor, it was given to me by my father. நீயே கட்டிக்கோன்னு சொல்லி. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்டெப்பும் இட்ஸ் அவுட் ஆஃப் ஆர் ஏர்னிங்ஸுங்கும் போது இட்ஸ் அ கிரேட் ஃபீலிங். ஏன்னா யாரோ கொடுத்தா நம்ம வந்து சீராக வந்தது அந்த மாதிரினா அது வேறு. பட் அப்போல்லாம் இருக்கும்போதெல்லாம் 4000 ரூபாய் ஒரு லோடு மண். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணியா 5000 ரூபாய் கிடைக்கிறதா உனக்கு, 10000 ரூபாய் யூ பை எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டும் போது கீழே அம்மா அப்பா வீடு. ஸோ இது மேலே கட்டும் போது எனக்கு வந்து ப்ராப்ளம் ஜாஸ்தி இல்லை. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் எவ்ரி பிட். இதில் சில தவறு பண்ணியிருக்கேன்னா தெரியாது, அவனே பரவாயில்ல, அதை ரெக்டிஃபை பண்ணிடுறது. அண்ட் நான் உட்காந்து யோசனை பண்ணுவேன். நம்ம வாழ்க்கையில் கூட எடுத்து பார்த்தா அவசரப்படுறோங்கிறோம். அவசரம் இல்லை, யோசனை பண்ணணும். ரைட்டிங் ஹேபிட் வந்ததுன்னா when you say yes or நோன்னு எழுதிண்டா இஸ் இட் குட் இஸ் இட் பேடுன்னு போட்டு எழுதினா எங்கேயோ இட் வில் ஸ்ட்ரைக் யூ. நோ, இட்ஸ் நாட் ரைட், இது மாற்றலாமே அப்படிங்கிற மாதிரி. இந்த இது பண்ணும்போது கூட டோர் வாங்கிட்டோம். வி ஆர்டர் ஃபார் த டோர். ஆனால் திறந்தா பேன்னு இருக்குது, இப்படி திறந்தா இங்கே நிற்கும், மூடியே வைக்கணும், உள்ளே போனால் இடிக்கும், என்னடா இது இந்த மாதிரி இருக்கே இது மட்டும் அப்படிங்கிற போது தென் ஐ செட் வை நாட். மயில் மேலே ரொம்ப இஷ்டம் எனக்கு, யானை மயில் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, மயிலை தான் வீட்டில் வச்சுக்க முடியாது, இந்த மாதிரி இதுவாது வச்சேன்னா. ஆனால் காலையில் எழுந்தால் உள்ளே வந்தால் குட் மார்னிங்கிற போது எல்லாரையும் பார்த்த ஒரு சந்தோஷத்தோடு போகும்போது அண்ட் யூ ஹேவ் யுவர் காஃபி அந்த அரோமாவோட ஆவ் மை காட் ஊஞ்சலில் உட்காந்து சாப்பிடும்போது இட் கிவ்ஸ் யூ அ ப்ளஷர். என்ன வேணும் வாழ்க்கையில்? நம்ம சந்தோஷம் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பொண்ணாக பிறந்தோங்கிற சந்தோஷம் நமக்கு, நம்ம அன்னைக்கு வந்து நல்லபடியாக நடக்கணும் நாள் அப்படிங்கிறது. ஈவன் என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே கூட இந்த குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் தி கெட் கன்ஃபியூஸ்ட். 12 மணி ஆகிடுதா குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவேன், இப்போ குட் டேன்னு சொல்லிடுவேன். குட் டேடா, நான் ரைட் ஃப்ரம் மார்னிங் டில் நைட் இட்ஸ் அ குட் டே, த டே ஷுட் கோ வெல் இல்லையா? அதனால எப்படி இப்படி பாசிட்டிவாக இருக்கணுங்கிற ஒரு இது லைக் சம் மொமெண்ட் நமக்கும் இருக்கும் இல்லையா? இருக்குமா. இட்ஸ் நாட் தட் யூனோ ஐ எம் டூ பர்ஃபெக்ட் அண்ட் நான் அழமாட்டேன்ல, அழுவேன் நானும். when I'm depressed I cry, but I cry and I get out of it. I said Shobna get over it அப்படின்னு போயிடுவேன். அதனால் அந்த எனக்கு மேபி இந்த மூமெண்ட்ரி ஃபீலிங் அழுறது எல்லாம் அப்புறம் அது போயிடும். யாராவது திட்டினா கூட வாங்கிப்பேன், ஐ டோன்ட் ஆன்சர். அண்ட் எங்கள் அம்மா சொல்லுவாள் மூக்க விடாத அப்படின்பா. ஏன்னா யாருக்கோ யாரோ நடக்கும், நான் போய் நிற்பேன், இது என்ன நான் தான் ஹெல்ப் பண்ணலாமா, நான் வரலாமான்னு.
அவள் உன்னை கூப்பிட்டாளா, நீ எதுக்கு போன? பட் ஆனால் வாட் இஸ் ராங்? மேபி அவளுக்கு அது கேட்க வெக்கப்படுவாளா இருக்கும். பண்ணலாமே, பண்ணி பார்க்கலாமேங்கிற மாதிரி ஒரு ஆசை. அண்ட் வென் தே ஸ்மைல் ஆஃப்டர் த ப்ராப்ளம் இஸ் ஓவர், ஓ தட் கிவ்ஸ் மீ அ கிரேட் ஹாப்பினஸ். ஸோ இப்போ உங்க வீட்டுக்கு இந்த ஒரு பர்சன் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் அந்த மாதிரி இருந்திருக்கா? த்ரூ அவுட் யுவர் கெரியர் த பீப்புள் யூ ஹவ் மெட், யாரா வேணா இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வரணும், இந்த மாதிரி ஒரு விருந்து வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா? நிறைய இருக்குமா. when you take up dancing, பத்மா சுப்ரமணியம், அஃப்கோர்ஸ் யூனோ ஹேமா மாலினி, அந்த மாதிரி ஆர்டிஸ்ட். வந்திருக்காங்களா ஹேமா? பத்மா மற்றவாலாம் வந்திருக்கா. கமலா ஹஸ் கம், குமாரி கமலா ஹஸ் கம், அஃப்கோர்ஸ் எம்எல்வி அம்மா ஹஸ் கம், அருணா சாய்ராம், அருண் அவெல்லாம் வந்திருக்கா. அதெல்லாம் மியூசிக் வேர்ல்டில் இருந்த வரைக்கும். அண்ட் யூனோ ஃபியூ ஆர்டிஸ்ட். உன்னிகிருஷ்ணன் ஹஸ் கம். சிங்கர். உன்னிகிருஷ்ணன் ஹஸ் கம். ஹி ஹஸ் கம் வித் ஹிஸ் வைஃப் வந்திருக்காங்க. நிறைய பேர். அருண் அஃப்கோர்ஸ். ஸோ வி ஆல் யூஸ் டு சிட் அண்ட் டாக் அண்ட் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு, சினிமா ஆர்டிஸ்ட்னு பார்த்தா கமலஹாசன். I'm not talking about any of the other political thing, but I adore him as an actor. He was Balamuli sir's student, and எனக்கு பாரதியார் இது பண்ணும்போது he gave me ஒரு ரெக்கார்டிங் ஒன்று பண்ணி கொடுத்தார். சார் ஃபோன் பண்ணி, கமல் எங்கே இருக்கேன்? குருஜி ஆஃபீஸில் தான் இருக்கேன், வர முடியுமா? எப்போ குருஜி? இப்போது வரேன், அவ்வளோதான். இந்த மணிரத்னம் படத்தில் வர மாதிரி இப்போ வரேன், அவ்வளோதான் வந்தது. அண்ட் வித்தின் 7 minutes time a big Benz car came near sir's house. I was there and we didn't even tell him why we had called him. வந்து நமஸ்காரம் பண்ணிட்டே வந்தான் மேலே வந்து. I have all the pictures, I'll give it to you. அண்ட் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது he sat and பாரதியார் பற்றி பேசணுன்னு he spoke. He did the recording. அப்போது நின்று ஃபோட்டோ எடுத்துட்டோம், சந்தோஷம். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி இங்கே வந்து he should come with his family, this daughter and have a dinnerங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அது அப்போ சொல்லி வீட்டுக்கு வரலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்களா அந்த சமயத்துல? இல்லை. ஆனால் அப்பா தஞ்சாவூரில் கலெக்டராக இருக்கும் போது கர்ணன் ஷூட்டிங் வாஸ் கோயிங் ஆன். அப்போ வந்து சிவாஜி கணேசன், the whole thing, they have come home and had their meal. அப்போது கலெக்டர் பங்களாவில் வந்து சாப்பிட்டு போயிருக்கேன். தஞ்சாவூர் அரண்மனையில் அங்கே தானே எடுத்தா. ஸோ அது அப்பாவோட டேஸில். அண்ட் நம்ம டேஸில் ஏன்னா ஐ ரியலி செரிஷ் ஹிஸ் ஆக்டிங். nobody else can be his. கண்டிப்பா ஒரு நாள் அப்போ கமல்ஹாசன் சார் வருவாரு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நானும் அதான் சொன்னேன். ஸ்ரீவித்யாவோட அந்த வில்லு இருக்கும்போது ஐ ஹேட் அ காப்பி இல்லையா, அதெல்லாம் இருக்கும்போது எங்கேயோ அப்படியே போச்சு. அண்ட் அங்கே போய் எந்த மினிஸ்டர்கிட்ட போய் பேச முடியும், நம்மளை உள்ளே கூட விட மாட்டா. ஸோ அப்போ நினச்சிப்பேன், ஐயோ கமல் கேன் டேக் ஓவர். கமல் போனால் ஈ கேன் வாக் இன் எனிவேர். இந்த மாதிரி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாதா, அந்த ஒரு எண்ணம் என் மனசில் இருக்குது. கமலை என்னைக்காவது பார்த்தேன்னா ஐ வில் டெஃபினெட்லி ஆஸ்க் இட். தமிழில் பேசுகிறவா ரவி, ஷோபனா யூஸ் டு பி இந்த நியூஸ் ரீடிங், அவெல்லாம் வந்திருக்கா. அண்ட் உலக நாயகி பர்வீன் சுல்தானா, அப்புறம் வந்து சாந்தி, ரத்னா, இவெல்லாம் எனக்கு வந்து மை ஃப்ரெண்ட்ஷிப் It's very huge. அது like உங்களோட கான்வர்சேஷன்ஸ்லயே தெரியுது, you will have people around maybe you. இல்ல when my husband passed away they said என்ன பண்ண போற அப்படின்னு. I felt God has given me time to go. ஏன்னா வீட்டில் வந்து 4-5 குழந்தைகள் இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்கா, பெரியவா இருக்கான்னா ஓடி வரணும். 5:30 மணி ஆகிடுதா, வீட்டுக்கு போய் சமையல் பண்ணணும், அது பண்ணணும், இது. இப்போ கடவுள் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல. Do what you like, do what you want, do it in a nice way, organized way அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்துருக்கார். ஸோ ஐ டோன்ட் ரிக்ரெட் ஃபார் பீயிங் அலோன். ஐ என்ஜாய் இட். நம்ம அப்படிதான் இருக்கணும். லைக் ஐ ஃபீல் ஸோ இன்ஸ்பயர்ட். லைக் ஒவ்வொரு கதையும் கேட்கும்போது லைக் என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த பாசிட்டிவாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆனால் எனிதிங் யூ ஹேவ் இன் யர் மைண்ட் வென்ட் அவுட். அதை வச்சு முறைச்சி அங்கதான் பிரச்சனை. அது நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது வந்து அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறதும், அவன் வந்தா இப்படி திரும்புறதும் எதுக்கு? ஃபேஸ் them. And I used to say, if I make a mistake, saying sorry should not be inside the room. இந்த 4 பேர் முன்னாடி ஏதாவது தப்பாக பேசிட்டேன், இல்லை கோவப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னா அதே தைரியம் 4 பேர் முன்னாடி I should say yes,
நான் கொஞ்சம் ரூடாக பேசிட்டேன், ஐ எம் வெரி சாரின்னு. எஸ் ரூம்குள்ளே போய் கர்ஸ் ஆத்தின்னு ஐ எம் வெரி சாரின்னு. தட்ஸ் நாட் ரைட். யூ ஷுட் பி ஏபிள் டு சே சாரி இன் பப்ளிக். எஸ் இப்படி பேசிட்டே இருந்தா நம்ம பேசிட்டே இருப்போம். வில் ஹேவ் அ ஹியூஜ் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஸ்டோரிஸ், இவ்வளோ கதைகள், ஞாபகங்கள்லாம் ஷேர் பண்ணதுக்கு.